வணக்கம் உறவுகளே, அருவி சேனலுக்கு வருகை தந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகள். இன்னைக்கு நம்ம அருவி சேனல்ல உளுந்த பருப்பு சாதமும் எள்ளு துவையலும் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். இது ரொம்பவே சத்தானது. குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்கும் கொடுக்கலாம். தேவையான பொருட்கள்: 3 கப் அரிசினா 3/4 கப் பருப்பு, கொஞ்சோண்டு தேங்காய் பூ, 5-6 பல் பூண்டு. முதல்ல உளுந்தம் பருப்பை பொன்னிறமா வறுத்து எடுத்துக்கணும். கொஞ்சம் வாசம் வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கணும். ஒன்றுக்கு 3 அளவில் தண்ணி வச்சு தேவையான அளவு உப்பு சேர்த்து குக்கரை மூடிடுங்க. 5 விசில் வந்ததுக்கப்புறம் குக்கரை ஆஃப் பண்ணிடுங்க. வெயிட் பண்ணதும் திறந்து பாருங்க. சுவையான உளுந்தம்பருப்பு சாதம் ரெடி. இப்போ எள்ளு துவையல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: கொஞ்சோண்டு தேங்காய் பூ, எள்ளு, 2 வத்தல், கொஞ்சம் புளி, உப்பு தேவையான அளவு. முதல்ல எள்ளையும் வத்தலையும் நல்லா வறுத்து எடுத்துக்கணும். எள்ளு நல்லா பொரியணும், அந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கணும். இந்த சாதத்துல எள்ளு துவையல் போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்டா இருக்கும். உடம்புக்கும் அவ்வளோ நல்லது. எள்ளு வறுத்ததுக்கு அப்புறம் தேங்காய் பூ, எள்ளு, வத்தல், தேவையான அளவு உப்பு போட்டு மிக்சியில் அடிச்சிடுங்க. சட்னி ரெடி. சுவையான உளுந்தம்பருப்பு சாதம் எள்ளு துவையல் ரெடி. புதுசாக கல்யாணமானவங்களுக்கு எப்படி நம்ம விருந்து வைப்போமோ அது மாதிரி திருநெல்வேலி சைடு புதுசாக ஏஜ்டன் பண்ண பிள்ளைங்களுக்கு இந்த எள்ளு துவையலும் உளுந்தம்பருப்பு சாதமும் அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களும் அவங்க சொந்தக்காரங்களும் செஞ்சு கொண்டு போய் கொடுப்பாங்க. உளுந்தம்பருப்பு அப்புறம் எள்ளில் இருக்க கால்சியம் அந்த குழந்தைங்களோட இடுப்பெலும்பை வலிமைப்படுத்தும். அப்போதான் அவங்க குழந்தை பெற்றுக்கும் போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனாலதான் இந்த சாப்பாடை அடிக்கடி செஞ்சு கொடுக்குறாங்க. உங்களுக்கு இது பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.